ஸோ அதனால நான் என்ன பண்ணோம்னா சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு லிஃப்ட் இல்லாட்டி வேகமாக நடந்து போயிட்டு உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணேன். மக்களே, அமிதாப் பச்சன் வீட்டுக்கு கிட்டே வந்துட்டோம். இந்த பேரிகேடு போனால கேட்க வேண்டியதான். பாட்டி ஸோ நம்மளுக்காக ஒரு ஆள் லிஃப்ட்டை கொடுத்துட்டாரு. தேங்க்யூ பாய். மக்களே, நம்மளாம் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜூ பீச் நம்ம முன்னாடியே வந்துட்டு. ஸோ மக்களே, அந்த அற்புதமான காட்சி இதுதான். கடல்ல நீங்க கப்பல் ஓட்டி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆள் அங்கே காரே ஓட்டிட்டு இருக்கு பாருங்க கடல்ல. இதுதான் மக்களே வடை. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புதேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். ஸோ என் பின்னாடி வந்து நீங்கள் இன்றைக்கி பேக்ரவுண்டை பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குன்னு. ஸோ அதில் என்ன எழுதிருக்குன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐ லவ் மும்பைன்னு தான் எழுதிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பேர் இந்த இடத்த கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. அதோட முக்கியமாக வந்து நம்ம தம்ப்நெயில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஜூ சௌப்பாட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். அதாவது மும்பையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஜூ பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்க பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து காந்தவெளி ஸ்டேஷனில் இருந்து நல்ல ஸ்லோ ட்ரெயின் தான் ஏறினேன். ஸோ ஸ்லோ ட்ரெயின் தான் நம்ம இந்த வில்லேபார்லே ஸ்டேஷனில் நிற்கும். ஸோ நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் இந்த வில்லேபார்லே ஸ்டேஷன்லேருந்து இந்த ஜூ பக்கமானு. ஸோ அதுக்கான டீட்டெயிலிங் தான் நான் இது கொடுக்கேன். ஸோ காந்தவெளியிலேருந்து நம்ம ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காந்தவெளி எந்த ஸ்டாப்ஸ்லாம் நின்றுச்சுன்னு நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மல்லாட், அதுக்கப்புறம் கோரேகாவ், அதுக்கப்புறம் ராம் மந்திர், அந்தேரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துருச்சு இந்த வில்லேபார்லே. ஸோ இந்த வில்லேபார்லேருந்து அப்படியே நான் இறங்கி நடந்து கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் டைம் ஸ்லாப்ஸில் பார்க்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நடந்தது வந்தது உங்களுக்கு 30 செகண்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தாங்க இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம எப்படியே நேராக நடந்தால் அமிதாப் பச்சன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் அமிதாப் பச்சன் யாருன்னு. அவர் வந்து ஒரு பெரிய ஹிந்தி ஆக்டர். ஸோ அந்த ஆக்டர் வீடெல்லாம் தாண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் போகிறோம். ஸோ இப்படி மூலியமாக தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஸோ நான் இப்போ நின்று பேசிட்டு இருந்த பார்க்கை பார்க்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இந்த பார்க். அதில் வேறு இந்த ஐ லவ் மும்பைன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப பிரம்மாண்டமாகவே பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப சின்ன பார்க் தான். நான் வேணால் உங்களுக்கு சரௌண்டிங்ஸில் காமிக்கேன். ரொம்ப சின்ன பார்க் தான், ஆனால் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என் பின்னாடி உங்களுக்கு சன்செட் ஆகுது தெரியுதா? ஸோ அது அங்கே தான் பீச்சே இருக்குது. ஸோ இந்த மரத்துக்கு கேப்லேயே நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சன்செட் ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ நம்ம அதை கவர் பண்ணணும், எப்படியாச்சும் போய் கவர் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணோம்னா சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு லிஃப்ட் இல்லாட்டி வேகமாக நடந்து போயிட்டு உங்கள்கிட்ட வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா சாரி, ரொம்ப வாய்ஸ் ஸ்லிப் ஆகுது இன்றைக்கி, என்னன்னு தெரில. ஸோ அதே மாதிரி இந்த சூரியன் வெளிச்சமும் நம்மளை கூப்பிட்டு அந்த பீச் பக்கமே இழுத்துட்ருக்கு. ஸோ வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மக்களே, அமிதாப் பச்சன் வீட்டுக்கு கிட்டே வந்துட்டோம். இந்த பேரிகேடு பக்கம் தான் வாட்ச்மேன்லாம் நிற்காங்க பாருங்கள். ஸோ அது பக்கத்துலேயே தான் அவங்க வீடு. இங்கே பாருங்கள் ஆட்கள்லாம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அமிதாப் பச்சன் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே பாருங்கள் இங்கேக்குள்ளது மக்கள், அவருக்குள்ளது ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியே நின்று ஃபோட்டோ பிடிக்காங்க பாருங்கள். 2 பேர் நம்ம பின்னாடி ஜோடியாலாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வீக் டேஸ், அதனால வந்து இங்கே கூட்டம் வந்து கம்மி தான். வீக்கெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக தான் வீக் டேஸில் இந்த வீடியோவெல்லாம் கேப்சர் பண்ணிருக்கோம். அவங்க வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பானையில் தண்ணிலாம் வச்சுருப்பாங்க. நான் முன்னாடி வந்திருக்கேன், ஆனால் இப்போ அப்படி தண்ணிலாம் எதுவுமே வைக்கல. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் அந்த அமிதாப் பச்சன் வீட்டுக்கிட்ட ஒரு 4 முக்கு மாதிரி ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம நேராக போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஜூ பீச் ரீச் ஆகிட்டோம். ஸோ இவ்வளோதான் மக்கள், ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிட்டோம். சிக்னல் வேறு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரோடை க்ராஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இங்கே வரதுக்குள்ளே வண்டிலாம் ரிலீஸ் ஆகிட்டு. ஸோ அதனால நம்ம கொஞ்ச நேரம் இப்போ நின்றுட்டு தான் போகணும். இருந்தாலும் மக்களே கொஞ்ச நேரத்தில் வண்டி நிற்க போகுதான் நின்றுட்டு. ஸோ வண்டி சிக்னல்லாம் இருந்தாலும் அவர் எதுக்கு ஆன் அடிச்சுட்டு போகிறாருன்னு தெரில. அவர் மேலே தான் தப்பு. ஏன்னா மித்த வண்டியெலாம் அங்கே நிற்க பாருங்க. ஒரு வெள்ளை வண்டி நிற்கி மித்த வண்டியெலாம் போய்கிட்டே இருக்குது. சிக்னலில் மதிக்காமல் போய்கிட்டே இருக்காங்க. जू चर्च डिपो मालूम नहीं, जू बीच में वाले हैं.
அவருக்கு வந்து என்கிட்ட எங்கே குழுது வழி கேட்காரு. ஸோ இங்கே குழுது லோக்கல் மக்களுக்கு எங்கே குழுது வழி தெரியும். நாங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்தோலி பொருளியில் இருக்கிற லோக்கல். ஸோ அதனால அவ்வளோ வழி எங்களுக்கு இங்கே குழுது தெரியாது. அதான் மக்களே, அமிதாப் பச்சன் வீட்டிலேருந்து ஒரு டர்னிங் தான். டர்னிங்லேருந்து நேராக எப்படி ஒரு 5 நிமிஷம் கிட்ட நடக்கணும்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் கிட்ட நடந்தால் நம்ம பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட பீச்சில் போய் கண்டினியூ பண்ணுறேன், சரியா? ஸோ மக்களே, அந்த டேர்னிங்லேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே தூரமாக கொஞ்சம் நடக்குத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால ஒரு லிஃப்ட்டை கேட்டுடலான்னு பார்த்தேன். என்ன சொல்றீங்க, கேட்டுடலாமா? கேட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் நம்ம சன்செட்டை கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால கேட்டுற வேண்டியதான். பாட்டி ஸோ நம்மளுக்காகவே ஒரு ஆள் லிஃப்ட்டை கொடுத்துட்டாரு. தேங்க்யூ பாய். மக்களே ஓகே. ஓகே ஓகே. ஸோ இந்த நேரத்தில் வந்து இவருக்கு நம்ம வந்து ஒரு பெரிய நன்றியே சொல்லிக்கலாம், நம்மளுக்கு வழி கொடுத்ததுனால. இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல போய் ரீச் ஆகிறோம். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணோம்னா இந்த வீடியோ வந்து கீழே இறங்கிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணேன். ஸோ மக்களே, நம்மளாம் ஆவலுடன் எதிர்பார்த்த பீச் நம்ம முன்னாடியே வந்துட்டு. ஸோ நானும் ரோடை க்ராஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த லிஃப்ட் கொடுத்த ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பேரெலாம் கேட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து இந்த வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்ல மாதிரி ஆகிடும். ஆனால் அவர் நம்ம முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போகிறாரு. சரி மக்களே, சன்செட் உங்களுக்கு தெரியுதா? நம்ம அப்பல அந்த பார்க்கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, 2 மரத்துக்கு நடுவில். ஸோ அதே மாதிரி திருப்பி இங்கேயும் ஒரு 2 மரம் இருக்குது. அதுக்கு நடுவுலே நம்மளுக்கு சன்செட் தெரியுது. ஸோ நான் வந்து ரோடை க்ராஸ் பண்ணிக்கிட்டேன், சரியா? ரோடை க்ராஸ் பண்ணிக்கிட்டேன். வண்டி வந்து கொஞ்சம் அதிகமான லெவல்ல வந்துட்டு இருக்கீங்க. ஸோ மக்களே, சேஃப்டி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். யாருக்குன்னே உங்கள்கிட்ட சொல்ல மாதிரிலாம் எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ரோடு க்ராஸ் பண்ணும்போது இங்கே ரொம்பவே சேஃபாக இருக்கணும் மக்களே. ஏன்னா வண்டிக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட்டோ ப்ராப்பராகவே இருந்தாலும், இப்போ நம்ம வண்டி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து சிக்னல் லைட் இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு தான் போகணும். ஸோ வண்டியுமே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம இப்படி வந்து ஓடணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆயிரும். ஸோ அதனால வண்டி இல்லாத டைமாக அப்படி க்ராஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் சேஃப்டி. வேறு நம்ம கொண்டு வந்திருக்கிற கேமராவாக இருக்கட்டும், ட்ரைபாடாக இருக்கட்டும், அதுக்குமே ஒரு சேஃப்டி தான். அது உடஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் எப்படி அடுத்த வீடியோஸ்லாம் பண்ண முடியும்? ஸோ நான் வந்து க்ராஸ் பண்ணிட்டேன். க்ராஸ் பண்ணி இப்போ இந்த டிவைடர் கிட்ட இருக்கேன் பாருங்க. ஸோ இந்த டிவைடர்லேருந்து திருப்பி நான் க்ராஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வண்டிலாம் ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஆனால் எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று வண்டி இருக்குது பாருங்களா. ஆனால் இப்போ இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து ரோடு அவ்வளோ எம்டியாக இருக்குது. அதனால வண்டிலாம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டி ஒன்றுக்கு பின்னாடி நிறையா இருக்கா. ஸோ அதனால வந்து இங்கேயுமே நம்ம பார்த்துட்டு தான் போகணும். இங்கே வந்து ரொம்பவே பார்த்து போகணும் மக்களே. வண்டி ஸ்லோவாக இருந்தாலுமே சரி இங்கே வண்டி நிற்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதனால நான் க்ராஸ் பண்ணிக்கிட்டு தான். என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான காட்சி இருக்குது. அதை வந்து நீங்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுதேன், பாருங்கள். ஸோ மக்களே, அந்த அற்புதமான காட்சி இதுதான். இந்த அற்புதமான காட்சியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். கூட்டத்தை பாருங்கள், லபோ திபோன்னு இருக்கு. ஆனால் நான் வந்து இந்த இடத்துக்கு வீக்கெண்ட்ஸில் வந்திருக்கேன் மக்களே. வீக்கெண்ட்ஸ்னால் சாட்டர்டே சண்டே டைமிங்கில் வந்திருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அப்போ தான் ரொம்ப கூட்டம் இருக்கும், மித்த டைமில் கூட்டம் இருக்காதுன்னு தோணுது. ஆனால் இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, வீக் டேஸில் கூட இங்கே வந்து கூட்டம் அதே லெவலுக்கு தான் இருக்குது. வீக்கெண்ட்ஸில் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதே லெவலுக்கு தான் வீக்கெண்ட்ஸ்லேயுமே இந்த கூட்டம் இருக்குது. ஸோ நம்ம சன்செட்டை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அழகாக ஆகிட்டு இருக்குன்னு. ஸோ இந்த சன்செட் உங்களுக்காக. ஸோ பாருங்கள். ஸோ மக்கள், இங்கே கடல்லாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமைதியான கடல் தான் மக்களே. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறதே ஒரு அதிசயமாக தான் இருக்கு. சூரியன் வந்து எவ்வளோ தண்ணிக்கிட்ட கிளார் அடிக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? தண்ணிக்கு நடுவில் கிளாராக பாருங்க. ஸோ இந்த கேமரா மூலியமாகவே இப்படி தெரியுதுன்னா
அப்போ என் கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்க்க அது எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்க. புறாக்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி மக்கள் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையவே வாட்டர் ரைட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கேப்சர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் அனுப்புங்க. நம்ம இருக்கிற எல்லா ரைட்ஸுமே ட்ரை பண்ணி ஒரு vlog-ஆ போடலாம். ஸோ இந்த vlog-லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலையும் லைக் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை கமெண்ட் பண்ணிவிட்டு பே பண்ணீங்கன்னு சொன்னீங்களோ, நீங்கள் ஒரு ஆள் கூட பே பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நம்ம பண்ணுவோம். ஏன்னா முழுக்க இந்த வீடியோ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஃபன்னாகவும் இருக்கணும். அதே மாதிரி பார்க்குற உங்களுக்குமே இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகணும். சும்மா லப்போ திப்போன்னு பேசிகிட்டு இருக்காம இப்படி இடத்த காமிச்சு, இந்த சீனரி காமிச்சு, இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் எவ்வளோ லெவலுக்கு இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் கூட நம்ம போய் ஒரு டைம் பார்ட்டிசிபேட், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையுமே. ஸோ இங்கே வந்து பேராகிளைடிங்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு போட் வந்து நம்மளை கூப்பிட்டு போயிட்டு மேலே பேராஷூட்டில் பறக்க விட்டுருவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா இருக்கும். ஸோ அதான் சொல்லுறேன், அப்படியே வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் வேறு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம திருப்பி வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுவோம், சரியா? ஸோ நான் இப்போ பக்கத்தில் போய் உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ மக்களே, வாட்டர் ஆக்டிவிட்டீஸை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கடல் பக்கத்துலேயே வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் நீங்கள் கப்பல் ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு ஆள் அங்கே காரே ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்க கடலில். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி ஆகிட்டா. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே பார்த்துட்டிங்கன்னா போட்டில் கொஞ்சம் பேர் ரைட்ஸ் போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க மக்களே, ஒரு சரியான ஒரு ஆக்டிவிட்டி. ஒரு இங்கே பாருங்க, இது கூட ஒரு ஆக்டிவிட்டி தான். ஸோ இதில் வந்து ஆட்களை உட்கார வச்சுட்டு அப்படியே கடலுக்குள்ளே கூட்டு போய் நடுவில் தள்ளிக்கிட்டாங்க. ஸோ மெயினாக இந்த ஆக்டிவிட்டி தான் மக்கள். இந்த ஒரு பெரிய பலூன் பார்த்தீங்களா, இந்த பலூனில் அவ்வளோ பெரிய உட்கார வச்சுட்டு ஒரு ரவுண்டு சுத்த விட்டுருந்தாங்க பாருங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி மக்களே, நான் அப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த பேராகிளைடிங். ஸோ அந்த பேராகிளைடிங் வந்து அந்த மஷின் ஏதோ ரிப்பேர் ஆகி அது வந்து இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த பேராகிளைடிங் வந்து இங்கே வந்தால் பண்ண முடியாது. மிச்சம் இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து இந்த ஆக்டிவிட்டி சொன்னாங்க மக்களே. அது என்னதுன்னா, நம்ம கால் கீழே வந்து ஒரு மஷின் மாதிரி ஒரு மாட்டி விட்டுருந்தாங்க. அதை வெறும் நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே நிற்கணும். ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுட்டோம்னா அந்த தண்ணி வந்து நம்மளை அடிச்சுட்டு மேலே தூக்கிட்டு போகுது. ஆனால் 10 நிமிஷத்துக்கு 4000 ரூபா சொல்லுதாங்க. வெறும் 10 நிமிஷத்துக்கு அந்த ரைடை என்ஜாய் பண்ணதுக்கு 4000 ரூபா சொல்லுதாங்க. ஸோ அது வந்து பண்ணணும்னு எனக்கு அது பார்த்தோன்னே. ஆனால் அந்த வாட்டர் ஆக்டிவிட்டி, அந்த ஸ்போர்ட்ஸ் அங்கே பாருங்கள், ரியோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு எழுதிருக்கலாம் பின்னாடி. ஸோ அங்கே தான் போய் என்கொயரி பண்ணேன். அங்கே தான் சொன்னாங்க அந்த பேராகிளைடிங், அந்த பேராஷூட்குள்ள வந்து மஷின் ஏதோ ரிப்பேர் ஆகிட்டுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ அதனால தான் அதுக்கு சப்ஸ்டிடியூட்டாக அந்த இதில் நின்று இந்த தண்ணிக்கு மேலே அப்படி போகிறது. அதுக்கு வந்து ஒரு இமேஜ் வேணால் நான் உங்களுக்கு ஆட் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சைடில். ஸோ அப்படி அந்த ஆக்டிவிட்டி இருக்கும், அந்த ஆக்டிவிட்டி. ஸோ அதான் சொல்லேன், இதில் வந்து நம்ம மெயினாக எல்லா ஆக்டிவிட்டியுமே கவர் பண்ண போகிறது இல்லை. ஸோ எந்த ஆக்டிவிட்டி அப்படி நம்ம இங்கே வந்து பண்ணாலுமே எந்த ஆக்டிவிட்டிலாம் கவர் பண்ண மாட்டோம்னா, நம்ம அப்போ வரும்போது அந்த ரெட் கலருக்கு ஒரு டியூப் பார்த்தீங்களா நம்ம பின்னாடி இருக்கு. 1 மினிட் சைடு பண்ணு. ஸோ நம்ம பின்னாடி அந்த டியூப் ரெட் கலர் பார்த்தீங்களா, அது இந்த ஆக்டிவிட்டி கூட நம்ம ட்ரை பண்ணதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவோம். ஆனால் அந்த ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஜெட்ஸ்கி பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் பைக் ஓட்டுறது, அதுவுமே நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து நம்ம பின்னாடி ஒரு ஆள் உட்காந்துக்கிடுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளே தனியாக ஓட்டிகிட்டு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பின்னாடி ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் ஃபுல்லாக ஓட்டுவாங்க, நம்ம சும்மா உட்காந்துட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிக்குள்ளே ஒரு வீடியோ வேணா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடலாம். கூடிய சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமே இந்த வீடியோ நம்ம பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி மக்களே, கூட்டமும் பாருங்கள், ரொம்ப அற்புதமான கூட்டம். இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லு லைனாக சரியான கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஃபேமஸான பீச்.
இந்த பீச்சில் வந்து ரொம்ப ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ஆக்ட்ரஸஸாக இருக்கட்டும் அவங்களாம் ஜாகிங் வாக்கிங்லாம் போகிற டைம் காலையிலாம் வருவாங்க. ஸோ அதனாலே இந்த பிளேஸ் வந்து எப்போவுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நைட்டு நேரத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கூட்டம்னா இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 100% கூட்டம்னா ஒரு 20% கூட்டம் நைட்டில் இருக்கும். ஒரு நைட் அவுட் போகிறவங்க அதாவது நைட் பார்ட்டிஸ் பண்ணவங்க அவங்க கூட இந்த இடத்துல வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக உட்காந்துக்கிடுவாங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட ரொம்பவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் இந்த சன் செட்டை நீங்கள் பாருங்கள். சன் செட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கே இருக்கிற ஃபுட் கவுண்டர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ மக்களே, சூரிய அஸ்தமனம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நடந்துச்சு, அதையும் நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டேன். இது என்ன நடந்துச்சுன்னா, என் கையில் பாருங்கள் என்ன இருக்குன்னு. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மக்களே ஃபோட்டோஸ். ஸோ இந்த பீச் பக்கத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு 10-11 ஃபோட்டோஸ் நான் எடுத்தேன். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ எனக்கு பார்க்க சூப்பராக தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த 11 ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்காக இந்த வீடியோவில் ஆட் பண்ணேன். ஸோ பார்த்துட்டு வாங்க. ஸோ மக்களே, ஃபுட் கோர்ட்ஸ் ஏறிட்டோம் பாருங்க. கரெக்டாக நம்ம இந்த பீச்சில் இருந்து இப்படி படிக்கு நேராக நடந்து வந்துட்டோம்னா நிறைய கடை என்னெல்லாம் இருக்குன்னா, இது வந்து பாவு பாஜின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஜூஸ் கடையும் இருக்கு. ஸோ மும்பையிலே மக்கள் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சமோசா வர வடப்பா வந்து இங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ். சுற்றி வெறும் கடையாக தான் இருக்கு பாருங்க. இதுதான் மக்களே வடை. ஸோ மும்பையிலே பார்த்துட்டிங்கன்னா இந்த வடைப்பாவ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஒரு நாள் வந்து நம்ம வேற ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் இந்த ஏதாச்சும் சாப்பிட்டு காமிங்க. ஸோ நீங்கள் உள்ள என்ட்ரி அடிச்சுட்டாங்களே கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, வாங்க சாப்பிட வாங்கன்னு. ஆனால் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு வந்துடணும். எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம்னா, நான் வீட்டிலே நல்லா சாப்பிட்டு தான் வந்தேன் மக்களே. இல்லாட்டி இங்கே நம்ம சாப்பிட்ருக்கலாம். ஸோ அடுத்த டைம் வரும்போது இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம பண்ணும்போது வரும்போது கண்டிப்பாகவே இங்கே வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ நம்ம போட்டுடலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்குன்னு நம்புதேன். ஸோ நானுமே இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிட்டு தான். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மக்களே, நானும் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு தான். எங்கே போனாலும் சேஃபாக இருங்க, வேறு எங்கே போனாலுமே ரொம்பவே பத்திரமா இருங்க. நானும் போயிட்டு வரேன். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப், யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டில் தென் டேக் கேர், டாடா, பாய் பாய்.